ஒரு சமீபத்திய ஒரு ஆய்வு ஒன்று சொல்லுது, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை பார்த்து கொண்டு இருக்கிற போது எவனோ ஒருத்தன் தேவையில்லாமல் ஃபோன் பண்ணுறான். அவன்கிட்ட எடுத்து என்ன சொல்லு அப்படின்னா, சும்மா தான் ஃபோன் பண்ணேன் அப்படிமா. முதல்ல நீங்கள் கட் பண்ண வேண்டிய ஆள், சும்மா இருக்கேன் அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்கிறான்ல, அவன் தான் உங்களை கேவலமாக ட்ரீட் பண்ணுறேன். நான் சும்மா இருக்கேன் அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ நான் சும்மா இருந்தால் என்ன அர்த்தம்? எப்போது சும்மா எவன் இருப்பானோ அவனுக்கு ஃபோன் பண்ணுவான். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, அல்லது ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு ஒரு இடைமறித்தல் நடக்கிறது அப்படின்னா, அந்த இடைமறித்தலிலிருந்து மீண்டு நீங்கள் மறுபடியும் இந்த இடத்திற்கு செல்லுவதற்கு 7 நிமிடங்கள் ஆகுங்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்கள், எத்தனை இடைமறித்தலை ஒரு நாளைக்கு நாம் சந்திக்கிறோம். நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பீங்கன்னு யூஆர் அவைலபிள்னு காட்டினீங்கன்னா உங்கள் நேரத்தை அவங்க மதிக்க போகிறதே கிடையாது. Away from the corrupted things, whatever it is, whatever the thing which captures your energy unnecessarily, go away from that. அதனால தான் சொல்கிறான், அந்த காலத்துலேருந்தே சொல்கிறான், காதை புத்து வாயை மூடு கண்ணை மூடுன்ட்டான். தேவையில்லாத பார்க்காத, தேவையில்லாத பேசாத, தேவையில்லாத கேட்காத. வாட் யூ கன்சியூம் மேட்டர்ஸ். உங்கள் ஆற்றலை செழுமைப்படுத்துவது என்பது நீங்கள் கன்சியூம் பண்ணக்கூடிய விஷயந்தான். ஆனால் தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணி அது உங்கள் மூளைக்கு சென்சரியாக அனுப்புனா, உங்கள் மனசில் அது போய் பதிஞ்சா அது எத்தகைய பாதகங்களை விளைவிக்குன்னு உடனே தெரியாதனால நீங்கள் அதை கன்சியூம் பண்ணுறீங்க. அப்போ தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுங்க. எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேண்டியில்லை. பாருங்கள், ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னோடனே அரங்கத்தில் இருக்க லைட்டே ஒருத்தர் ஆஃப் பண்ணுறார். என்ன ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. எது உங்கள் ஆற்றலை பிடுங்குகிறதோ அதிலிருந்தெல்லாம் தப்பித்துக் கொள்ளுங்கள். அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், உங்கள் நேரத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு ஃபோன் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம். டோன்ட் ஷோ அதர்ஸ் தட் யூ ஆர் அவைலபிள். எப்போனாலும் இவன்கிட்ட பேசலாங்கிற மாதிரி, இவங்ககிட்ட பேசலாங்கிற மாதிரி பிம்பத்தை கட்டமைக்காதே. யார் தன்னுடைய நேரத்தை மதிக்கலையோ அவங்கள மற்றவங்களும் மதிக்க மாட்டாங்க.